கிஃப்ட்டில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் அது பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாய், திஸ் இஸ் துளசி. வெல்கம் டு துளசி தமிழ் vlogs. ஜூன் 12 ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டேக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இதுதான் ஆக்சுவலி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் கூட அவங்க செலிப்ரேட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் யோசித்தேன். ஸோ எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். பட் பாய்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது ஷர்ட், பேண்ட் இந்த மாதிரி வந்து என்னென்ன திங்ஸ் தான் இருக்கும். நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ என்னென்ன திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இந்த ஹோல் திங்கை என்னால் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால என்னோட சிஸ்டரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஸோ ஹாய். ஸோ இவங்க தான் என்னோட சிஸ்டர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பாருங்கள், நிறைய ஃபன் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேயுமே சரி, எப்பயுமே சரி, மாம் டு பியை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம். டேட் டு பியை செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த பர்த்டேவை நான் ஒரு நல்ல சான்ஸாக பார்த்தேன். அவங்கள டேட் டு பியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. பர்த்டே கிஃப்ட்டை செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட அதை ரேப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் டேப் கட் பண்ணி கொடுத்தேன். சிஸ்டர் தான் வந்து என்னென்ன கிஃப்ட் ரேப் எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் ஜாலியாக கதை பேசிக்கிட்டே வந்து கிஃப்ட் பேக் பண்ணோம். கிஃப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்காமல் இருக்குது. ஸோ அதெல்லாமே வாங்க. உங்களுக்கு ஆறு பார்க்கணுமா? காட்டுறேங்க பாருங்க. எங்கள் ஏரியாவோட மினி ஆறு. அதில் மீன்லாம் கூட இருக்குது. அப்புறமேட்டு நண்டெல்லாம் இருக்கும். ஆமாம். கிஃப்ட்டில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் போயிட்டு வந்து என்னென்ன திங்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறது போயிட்டு அவங்க சாப்பிட இப்படி தான் ஆட்டையை போட்டு தின்றோம் எல்லாத்தையும். எசென்ஷியல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து என்னென்னா ஆன்லைனில் ஆர்டர் போட வேணாம், நேர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். அதில் பார்த்தோன்னா கிராக்ஸ் இருந்துச்சு. ஸோ கிராக்ஸ் போய் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரி தெரியல. லாஸ்ட்டாக ஸ்லிப்பர் தான் வாங்கினேன். எல்லாமே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து டெய்ரி மில்க், அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைனில் வாங்கின சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பேட்டரிஸ் எல்லாமே வந்து என்னென்ன வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாமே அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். தங்கச்சிக்கு ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து என்னென்னா பை பண்ணோம். ஹலோ காவியா, எங்கடான்னு தேடுனா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து நின்றுவியா? இதெல்லாம் பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்கு. அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணி டயர்டாயிடுச்சு, வந்து உட்காந்துருக்கேன். துர்கா வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், அதுக்காக வெயிட்டிங். ஹெல்ப் பண்றேன்னு இந்த ஹெல்ப் தான் பண்றா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சூப்பரா இருக்கு. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் டயர்டாகவும் ஆகிட்டேன். ஸோ அதனால் கேப் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தங்கச்சி வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்து மார்க்கெட் போயிட்டா. நான் இப்போ தான் போய் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃப்ளார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எதுக்காக இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நானுமே எக்ஸைட்டடாக இருக்கேன்.
நைட்டு 11 இருக்கும். ஸோ ஒரு பிளான் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே எழுதுறத கலர் மாவுல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரிசியில கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி கோலம் போடுவாங்க. அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி எலிகென்ட்டா இருக்கும். ஸோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இதோட அவுட்புட்டுமே ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. அவுட்புட்டுமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வீடியோவை வந்து கண்டினியூ பண்ண முடியலை, டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து என்னென்னா நான் காட்டுறேன். தமிழுக்கு மார்னிங்கே கால் பண்ணி செக் பண்ணிட்டேன் எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மார்னிங் சீக்கிரமா 8:30க்குலாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கிஃப்ட்ஸ்லாம் இன்னும் ஒளிச்சு வைக்க வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சீக்கிரமா வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுட்டோம். எல்லாமே ஈஸியான பிளேஸ்ல தான் வந்து ஒளிச்சு வச்சோம். ஏன்னா அப்பதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுல எத்தனை கிஃப்ட்ஸை கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. டாஸ்க் என்னன்னா எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து என்னென்ன ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ அப்பதான் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றீங்க? நாங்க வந்து ஹாப்பி பர்த்டே இங்க பாரு எப்படி ஹாப்பி பர்த்டே அப்பா. உனக்காக இவன் கோல் பண்ணியிருக்கான். Thank you. ஓகே ஹாப்பி பர்த்டே. ஓகே என்ன இன்டர்வியூ எடுக்கிறியா? இல்ல இல்ல ஓகேவா. ஃபர்ஸ்ட் கெட் ரெடி ஃபார் கிஃப்ட்ஸ். ஓகே ஓகே உனக்கு வந்து செகண்ட் டாஸ்க் சர்ச்சின் ஹவுஸா? ஆமா நீ வந்து ஹவுஸ்ல வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு, அத வந்து சர்ச் பண்ணனும். சொல்ல சரி ரைட். ஓகே கண்டுபிடி போ சீக்கிரம் ஃபாஸ்ட். நான் மேலே உனக்கு தெரியுது. எடு எடு வைக்கணும். 20 இது தெரியற மாதிரியே வச்சீங்கன்னா முத கிஃப்டே இதுதானா? முத கிஃப்டே இப்படி நான் இங்க இருக்கேன். என்ன ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. 17 எக்ஸைட்டடா அவன் எங்க கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கோம். அவன் இருக்கிற இடத்துலயே தேடுறான், இல்லாத இடத்துலயே தேடுறான். சொல்ல முடியாது, இங்கேயே ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒழிச்சு வச்சா அப்ப உட்கார்ந்தா வந்து என்னன்னா இதாகுல்ல, உடஞ்சிரும்ல. இல்ல கலர் அது மட்டும் தான் தெரியுது, இன்னும் வந்து வேற கலர்லாம் தெரியல. அதுக்குள்ளலாம் இல்ல இல்ல. ஓகே எல்லோ கலர் கண்டுபிடிச்சிட்டானே. இது அழகா இருக்கு. போட்டோ எடுத்திருக்கேன் அதுல. ஓகே ஒரே இடத்துல ஹே 4 ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நான் இந்த கிஃப்ட்டை கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு வச்சு விடுவா. ஏய் சாமி கெஸ் வாட் அடுத்த டாஸ்க். ஓகே 1 2ல பிரிக்கலாமா இல்ல ரேண்டமா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது பிரிக்கலாம். எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. ஓகே நீயே சூஸ் பண்ண, அதை நான் பிரிக்கிறேன். ஓகே 15. ஓகே தெரியல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா சொல்ல அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் டி-ஷர்ட். எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? டி-ஷர்ட். ஓகே ஷர்ட். ஓகே
சாரி, தப்பா கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? சாக்ஸ். Okay, ஏய் வாவ், நான் நைஸ். இது என்னன்னு கெஸ் பண்ணணும். கூலர்ஸ். எஸ், கரெக்ட். சரி, ரைட். நாமோ 2. எஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. வாவ். எட்டாகுதா? இது வந்து அந்த ரெக்டாங்கிள் அந்த ஷேப். எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் பார்த்துட்டு வா. பேக். எஸ், பாய்ஸ் யூஸ் பண்ற பேக், மென்ஸ் பேக். வந்து இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ஒன்றுதான் இந்த நீ ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது எதுக்கு அதுன்ட்டு. தெரியல. என்னவா இருக்கும்? சரி, தெரியல. ஓ, என்னடி உடஞ்சிருச்சு? இல்ல இல்ல, அது உள்ளார பாட்டில்ஸ் இருக்கு. தெரியலையே. என்னடா எதுவுமே தெரியலங்கிற. என்ன 2 சொன்னேன்ல. சரி, ஓகே. தான் போய் பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவுமே கிராக்ஸ் வந்து என்ன அது? செருப்பு தான். இதுல இருக்கிறது ஒரு டப்பா தான், ஆனா பிரிச்சாதான் எனக்கே தெரியும். ஓகே, சரி. ஹேண்ட் மசாஜர் இங்க இருக்குல்ல. ஓகே ஓகே. என்னது? கேப். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. நல்லா இருக்கு. ஹாய் மாஸ். நைஸ் கிஃப்ட். யோசிச்சிருக்க. தெரியல, பாக்ஸ் பார்த்துட்டு சொல்றேன். பாக்ஸ் பார்த்துட்டா நல்லா கண்டுபிடிச்சதான். பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். என்ன எல்லாம் உனக்கு வேண்டியதே தான் வாங்கி வச்சிருக்க போல. இதெல்லாம் கிஃப்ட் கிடையாதுடி. இல்லடா, எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இல்லடா, உனக்கு தான் பிளாக் ஹெட்ஸ் இருக்கு. ஓ, 14. இது டீ-ஷர்ட். ஆனா இது உனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஃபுல்லாக போட்டேன், அது ஹாஃப் ஹேண்டாக போயிடுச்சு. ஓகே, ஹாஃப் ஹேண்ட் ஆயிடுச்சு. ஓகே தானே? நைஸ் ஒன். இதுவும் நேரில் தான் வாங்கலாம். இதுதான் மென்ஸ் கர்ச்சீஃப் தான், பெருசாக தான் இருக்கும். வந்து இல்லைன்னா பெருசாக தானே இருக்கும். கோல்டு. என்ன எனக்கே பார்த்து இது பாரு. இந்த மாதிரி வந்து என்னன்னா ஃபிட்டா வந்து என்னன்னா போடணும். இந்த மாதிரி நம்ம கசங்குள்ள கசங்காம வந்து என்னன்னா இதை போட்டுட்டு அதுல லைட்டா நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா நிக்கும். நிறைய யூஸ் ஆகுமா? பவுச். வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, குட். ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பிரித்து பார்த்துட்டோம். அம்மா அதுக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா லஞ்சுக்கு தமிழ் பர்த்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பு ப்ரான் ஃப்ரைன்னு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கமுமே போட்டாச்சு. ஈவினிங் டைம் பார்த்தோன்னா பர்த்டே ஸ்பெஷல்னாவே கேக் கட்டிங் இல்லாமையா. ஸோ கேக் கட் பண்ணுறது தான் வந்து ஈவினிங் டைம் பிளான் பண்ணோம். ஸோ வீட்லேயே டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். எனக்கு 10 இயர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக் கட்டிங் டைம் தான். வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வீட்ல இருந்து, எங்க வீட்ல இருந்து. ஸோ ரொம்ப ஃபன்னா போச்சு.
எப்படி போச்சுங்கிறதோட ஸோ இந்த வருஷம் வந்துட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணான். கிஃப்டெல்லாம் வந்து அங்கே இங்கே வெளியே வச்சு அது டாஸ்க் மாதிரி பண்ணதெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. கிஃப்ட்டு சிம்பிளாக இருந்தாலுமே பட் அது பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனிவே எனக்கு விஷ் பண்ணதுக்கும் விஷ் பண்ணாதவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, டாடா, பை பாய்.